அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 316 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே இன்னா செய்யாமை என்கிற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், இன்னா என தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். இன்னா என தான் உணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். இன்னா என என்றால் துன்பம் தரக்கூடியது என, தான் உணர்ந்தவை என்றால் தான் உணர்ந்தவற்றை, துண்ணாமை வேண்டும் பிறன்கண் செயல் என்றால் பிறருக்கு செய்யாது வாழ்விலே செயல்பட வேண்டும். அதாவது ஒருவன் துன்பம் தரக்கூடியது என தான் உணர்ந்த செயல்களை பிறருக்கு செய்யாது தனது வாழ்விலே செயல்பட வேண்டும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளின் பெருமைகளை பற்றி முழுமையாகவும் அருமையாகவும் கூறுகின்ற தமிழ் திரைப்பட பாடல்களிலே முக்கியமான ஒரு பாடல் அறிவாளி என்ற தமிழ் திரைப்படத்திலே கவிஞர் ஆரா மருதகாசி இயற்றிய அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே என்ற அற்புதமான பாடல் என்பதை அறிகிறோம். இன்னா செய்யாமை தொடர்பான இந்த திருக்குறளின் அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இயற்றியிருக்கிற ஒரு காலத்தால் அழியாத காவிய பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. அந்த பாடல் வரிகளிலே எந்த ஒரு செயலை நாம் செய்தாலும் கூட சிந்தித்து பார்த்து நாம் செயலாற்ற வேண்டும். பிறருக்கு துன்பம் தரக்கூடிய தவறினை தெரியாமல் நாம் செய்துவிட்டோம் என தெரிந்து கொண்ட பின்பு அந்த தவறினை உடனே திருத்திக் கொண்டு மேற்கொண்டு அதே தவறினை, பிறருக்கு துன்பம் தரும் செயலினை திரும்பவும் தன்னால் செய்யப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அருமையான ஒரு கருத்தினை ஒரு நாயகன் ஒரு பாப்பாவுக்கு அறிவுரை கூறுவது போல அமைக்கப்பட்ட இந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், பாப்பா, நீ சிந்தித்து பார்த்து உனது ஒவ்வொரு செயலையும் ஆராய்ந்து பார்த்து அந்த செயலினால் உனக்கும் பிறருக்கும் துன்பம் வரும் என தெரிந்தால் அந்த செயலை, அந்த செய்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். தவறு என நீ உணர்ந்தவற்றை சிறியதாக இருக்கையிலேயே திருத்திக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே தெரிந்தோ அல்லது தெரியாமலோ தவறினை, பிறருக்கு துன்பம் தரும் செய்கையை நீ செய்துவிட்டிருந்தாலும் கூட திரும்பவும் அதே செய்கையை செய்யாமல் நீ கவனமாக உன்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்று இன்னா செய்யாமையின் அவசியத்தை மிக நேர்த்தியாக அந்த நாயகன் இந்த உலகுக்கு உரைக்கின்ற அந்த உன்னதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1961 வெளிவந்த திருடாதே. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய அந்த பண்புமிக்க பாடல் வரிகளுக்கு எஸ்.எம். சுப்பையா இனிமையாக இசையமைக்க டி.எம். சௌந்தரராஜன் மிக நேர்த்தியாக அருமையாக பாடுகின்ற அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ.
சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே, ஒருவர் துன்பம் தரக்கூடியது என தான் உணர்ந்த செயல்களை பிறருக்கு செய்யாது தனது வாழ்விலே செயல்பட வேண்டும் என்கிற இன்னா செய்யாமை தொடர்பான இந்த திருக்குறளின் அருமையான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் நமது வாழ்விலே பிறருக்கும் நமக்கும் துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்யாமல் பிறருக்கும் நமக்கும் நன்மை தரக்கூடிய செயல்களை மட்டும் செய்து வாழ்விலே நன்மைகளையும் பெருமைகளையும் புகழையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறளின் 317. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.